Hi friends, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிஎஃப் பென்ஷன் கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா 9.49% உயர்த்தியிருக்காங்க. ஸோ அது ரிலேட்டடாக சர்க்குலரும் வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. ஹையர் பென்ஷன் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ ஸோ அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் கரண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்களும் இந்த இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, சர்க்குலர் பார்த்தீங்கன்னா 4/5/2023 இபிஎஃப்ஓ வெப்சைட்டில் வெளியிட்டிருக்காங்க. ஸோ எல்லா சிபிஎஃப்சிஸ், அதாவது சென்ட்ரல் பிஎஃப் கமிஷனர்ஸ், ஜோனல் ஆஃபீஸர்ஸ், ரீஜனல் பிஎஃப் கமிஷனர்ஸ், ரீஜனல் ஆஃபீஸர்ஸ் எல்லாருக்குமே அமைச்சிருக்காங்க. சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா 1.16% இன்க்ரீஸ்டு கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் எம்ப்ளாயர் ஷேர் இன்டு த பென்ஷன் ஃபண்ட் ஆன் சேலரி எக்ஸீடிங் ₹15,000. அதாவது உங்களுடைய மாத சம்பளத்தில் பேசிக் ப்ளஸ் டிஏ 15,000 ரூபாய்க்கு மேலே இருந்தது அப்படின்னா பென்ஷன் கான்ட்ரிபியூஷனில் 1.16% கூடுதலாக ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாருக்குமா அப்படின்னா எல்லாருக்கும் கிடையாது. அதுதான் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் ரெஃபர் டு த GOI கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கெசட் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு போட்டு 3 மே 2023 ஒரு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான காப்பியும் இந்த பிடிஎஃப் ஃபைல்லேயே அட்டாச் பண்ணியிருக்காங்க. இந்த பிடிஎஃப்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறாங்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி டேரெக்டாக பார்த்துக்கலாம். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கீழே பாருங்கள். இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் மெம்பர்ஸ் who have exercised joint option for contributing under the provisions of paragraph 11 of the employees pension scheme and who are found eligible, the employees contribution shall be 9 and 49%, அதாவது 9.49% of the basic wages, dearness allowance and retaining allowance of each member by increasing 1 and 16% from the extent 8 and 1/3% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஏற்கனவே நம்மளுடைய சேலரியிலிருந்து 8.33% எம்ப்ளாயர் ஷேர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் 12%, எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் 12%. அந்த எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷனில் 8.33% வந்து நம்மளுடைய பென்ஷன் அமௌண்ட்டுக்கு போயிடும். பென்ஷன் கான்ட்ரிபியூஷனில் கிரெடிட் பண்ணி விட்டுருவாங்க. இப்போது இந்த 8.33% 9.49% தான் உயர்த்தியிருக்காங்க. அதாவது 1.16% உயர்த்தியிருக்கிறாங்க. அண்ட் இது யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், தெளிவாக கொடுத்துட்டாங்க. who have exercised joint option for contributing under the provisions of paragraph 11, அதாவது EPS 1995 ஸ்கீம் படி யாரெல்லாம் வந்து ஹையர் பென்ஷன் எனக்கு வேணும்னு சொல்லி ஜாயிண்ட் ஆப்ஷனுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அல்லது இனிமேல் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அவங்களுக்கு மட்டும் பென்ஷன் கான்ட்ரிபியூஷன் 8.33லேருந்து 9.49% உயர்த்தியிருக்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் ஹையர் பென்ஷன் அப்ளை பண்ணாதவங்க எனக்கு அதிகமான பென்ஷன் கிடைக்கணும் அப்படின்னா இதில் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் தாங்க. ஏன்னா 1.16% உயர்த்தியிருக்கிறாங்க. அடுத்த பேராகிராஃபில் பாருங்கள், த இன்க்ரீஸ்டு கான்ட்ரிபியூஷன் ஷல் பி அப்ளிகபிள் டு பேசிக் வேஜஸ், டியர்னஸ் அலவன்ஸ் அண்ட் ரீட்டைனிங் அலவன்ஸ். அதே தான் உங்களுடைய பேசிக் ப்ளஸ் டிஏ ப்ளஸ் ஆர்ஏ ரிட்டைனிங் அலவன்ஸ்லேருந்து 1.16% உயர்த்திருக்கிறாங்க. இது எப்போது நடைமுறைக்கு வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், த above shall be deemed to have come into force on the first day of September 2014. 1/9/2014 இது அமலுக்கு வந்திருக்கு. ஸோ யாருக்கெல்லாம் 15,000 ரூபாய்க்கு மேலே பேசிக் ப்ளஸ் டிஏ வருதோ அவங்க ஹையர் பென்ஷனுக்கு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஏற்கனவே இருந்த எம்ப்ளாயர் பென்ஷன் கான்ட்ரிபியூஷனான 8.33%லேருந்து 1.16% உயர்த்தி மொத்தமாக 9.49% வச்சுருக்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பென்ஷன் தொகையானது அதிகமாக கிடைக்கும். ஸோ இந்த கெசட் நோட்டிஃபிகேஷனுக்கான காப்பி லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க, அதுலேயே அட்டாச் பண்ணியிருக்காங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் 3rd May 2023. ஸோ இதில் கொடுத்ததே தான் மேலேயும் கொடுத்துருக்காங்க. கீழே இருந்த 2 பேராகிராஃப், அதுக்கப்புறம் எப்போது நடைமுறைக்கு வந்திருக்கு, இது எல்லாமே மேலேயே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ ஏற்கனவே நம்ம சேனலில் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி இந்த EPS 95 ஹையர் பென்ஷன் எக்ஸல் சீட் வாங்கினவங்க ஒரு சின்ன கால்குலேஷன் மட்டும் மாற்றிக்கோங்க. இந்த அமௌண்ட் டு பி டெபாசிட் அப்படிங்கிற இந்த ஷீட்டில் போயிட்டு September 14 அந்த மந்தில் இந்த காலம் எஃப்பில் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் டு EPS 8.33 அப்படின்னு கொடுத்துருப்பேன். ஸோ இதில் இந்த பாக்ஸ் 1 September 2014 இந்த பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு மேலே ஃபார்முலாவில் வந்து 8.33 இருக்கும், அதை 9.49 மாற்றி விட்டுக்கோங்க. ஸோ September 14 அடுத்து வரக்கூடிய எல்லா மாதத்துக்கும்
9.49 வச்சு கால்குலேட் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பென்ஷன் தொகை அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஹையர் பென்ஷனுக்கான எக்ஸல் சீட் தேவைப்படுது, இந்த டெக்ஸ்ட் ஃபைலும் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக நம்ம சேனல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிங்க அப்படிங்கும்போது ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். அந்த வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா ஒரு மெசேஜ் அனுப்புங்க. இந்த எக்ஸல் சீட் உங்களுக்கு சென்ட் பண்ணி வச்சுருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.